கேளுங்க. நீங்க ரெடியா, ஆயத்தமா இருக்கீங்களா? எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆராதனைய யோபுடைய தெய்வம் இன்னைக்கு என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நீ யோபு போல பக்தி செஞ்சா, யோபு போல துதிச்சா, யோபு போல ஆராதிச்சா, யோபு போல ஆண்டவரே நான் செத்தாலும் சாவுற ஆண்டவரே ஆனாலும் மேல் நம்பிக்கை இருப்பேன் அப்படியான ஒரு அறிக்கை இருந்துச்சு அப்படின்னா, அங்க 1ல சொல்லுது 7000, இங்க 42ல சொல்லுது 14000, 14000, 14000, 6000. நம்மளுடைய வாழ்க்கையில துக்கங்களை மறக்க போறோம். சொல்லுங்க, துக்கங்களை மறக்க போறோம். கசப்பான அனுபவங்களை மறக்க போகிறோம். எல்லா துயரங்களும் மறக்க போகிறோம். நம்ம பாதிக்கப்பட்ட எல்லா பாதிப்பையும் மறக்க போகிறோம். நம்முடைய பலவீனங்களை மறக்க போகிறோம். மறக்கத்தக்கதான ஒரு புதிய ஆசீர்வாதத்தை யோபுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்தது போல இந்த 7 மணி நேர துதி ஆராதனை ஜெபத்துல ஆண்டவர் உனக்கு கொடுக்க இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாடும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாடும் இல்லை. ஏன் ஆண்டவர் யோபு மனைவியை மாத்திரம் ஒப்பு கொடுக்கல? ஏன் ஒப்பு கொடுக்கல? ஒரு ஒப்பு கொடுத்துருந்தாச்சுங்களேன், 7000 ஆடுகள்ல இங்க 14000 ஆடுகளை கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஒருவேளை யோபு மனைவி ஒப்பு கொடுத்துருந்தா 2 கொடுத்துருக்கணும். எத்தனை கொடுத்துருக்கணும்? ஆமா, 2 மனைவி கொடுத்துருக்கணும். அதனால ஆண்டவர் அங்க கையை வைக்கல. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லிட்டு தான் யோபு சொல்றாரு 42:1, தேவரீர் 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 சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். சொல்லுங்க, நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. யார சொல்றாரு? யோபு சொல்றாரு. யோபுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆசை இருந்தான், தன்னுடைய பிள்ளைகள் இருந்தான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தான். ஆனாலும் யோபு சொல்லுகிறாரு, நீர் சகலமும் செய்ய தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனை உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். இரட்டிப்பானதை இன்றைக்கு தரப்போகிறார். 6 நாட்கள் கிடைக்காத ஆசீர்வாதம் 7வது நாள்ல உங்களுக்கு வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை 6 நாட்கள் சுற்றி வந்தாங்களாம். கையை உயர்த்தி ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் பெரியவர்னு 6 நாட்கள் சுற்றி வந்தாங்களாம். 7வது நாள் 7 முறை எரிகோ மதில சுற்றி வந்து நின்னாங்க பாரு. அல்லேலூயான்னு பீரங்கி தகர்க்காதத துதி தகர்த்துருச்சு. கையை உயர்த்தி ஆமென். நான் சொல்றேன், 6 நாட்கள் நீங்க துதிச்சு இருக்கிறீங்க, இடிந்து விடல. இன்னைக்கு 7வது நாள் எல்லாம் இடிய போகிறது, உடைய போகிறது. பெருக்க, மேன்மை, உயர்வு சகலவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்ள போறீங்க. ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை,
சொல்லுங்க. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. கைய தட்டி பாடு, கைவலி வராது. கைய தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. சொல்லுங்க. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. நல்ல கையை தட்டி அப்படி கொஞ்சம் டான்ஸ் ஆடி. கம் ஆன். குத்தடி குத்தடி ஸ்ரீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா, நம்ம ஊரு தெய்வம் தான் இயேசு அண்ணு சொல்லக்கா. பெத்தவன உயிரோட எழுப்புவாருங்க, அவனை பெத்தவள சந்தோஷப்படுத்துவாருங்க. செத்தவன உயிரோட எழுப்புவாருங்க, அவனை பெத்தவள சந்தோஷப்படுத்துவாருங்க. வார்த்தை நீர ரசமாக மாற்றுவாருங்க, வார்த்தை நீர ரசமாக மாற்றுவாருங்க. நோக்கி பார்த்தவரின் கஷ்டங்களை நீக்குவாருங்க, நோக்கி பார்த்தவரின் கஷ்டங்களை நீக்குவாருங்க, நீக்குவாருங்க, நீக்குவாருங்க. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, அப்பா வீட்டில் ஜாலியாக இருக்கணும், அப்பா வீட்டில் என்ஜாய் பண்ணணும். ஓ, ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்களேன். பிரைஸ் துதி என்பது, நீங்கள் துதி என்னன்னு சொல்லுவீங்க? தேவனுக்கு பிரியம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் துதி என்பது ஒரு ஆயுதம், த வெப்பன். அந்த ஆயுதம் எப்படி வேலை செய்ததே தெரியாது, ஆனால் வெற்றி பெற்று உங்களுக்கு கிடைச்சிடும். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்கு ஒரு முறைவோம். எல்லாம் எல்லாம் உங்க வல்லமே அப்பா, எல்லாம் 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 உங்க வல்லமே. எல்லாம் 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 உங்க வல்லமே, எல்லாம் 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 உங்க வல்லமே. எல்லாம் 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 உங்க வல்லமே அப்பா, எல்லாம் 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 உங்க வல்லமே. ஊரில் இந்த உலகத்தில் உங்களை போல யாரையும் நான் பார்க்கல.
வாழ்க்கையில நம்ம நகரத்துல உங்களை போல யாரையும் நான் பார்க்கல. எல்லாம் எல்லாம் உங்க வல்லமே அப்பா, எல்லாம் 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 உங்க வல்லமே. எரிகோவின் மாதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே என்று சொன்ன மானிட்டங்களை ஆராதிப்போம், அப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே என்று சொன்ன மானிட்டங்களை ஆராதிப்போம், அப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். கொஞ்சம் கையை உயர்த்தி சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லுங்க, அந்த சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உலகமோ துக்கப்படும். இன்னைக்கு வெளியில இருக்கிறவங்களாம் எப்படி எப்படியோ யோசிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு கூட்டம் ஒரே சந்தோஷத்திலேயே மிதந்துகிட்டே இருக்குது. அந்த சந்தோஷத்தை பரலோகம் ஹalleluya சத்தமா ஹalleluya. என்ன எப்படி மாம்சத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, கொஞ்சம் ஆவியில வா. ஆமென். நீ ஸ்பிரிட்ல உன் கண்ணு ஓபன் ஆக உடனே எலிசாவுடைய கண் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா எலிசாவுடைய வேலைக்காரன் கண்ணு ஓபன் ஆகல. அவன் பதறான். இப்போ எலிசா கையை வச்சு ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவன் கண்ணை கொஞ்சம் திறந்துருங்க பாண்டு. கண்ணு திறந்த உடனே இவ்வளவு நேரம் போராட்டத்தை பார்த்தான், எதிரிய பார்த்தான். இப்ப ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனே தேவனுடைய தூதர்கள், யுத்த வீரர்கள், யுத்த புருஷர்களை கர்த்தர் காண்பித்தார். தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை இவ்வளவு நாள் பார்த்த கண்கள், உங்களுடைய மாம்ச கண்களை கர்த்தர் அதம் பண்ணி உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, இதுவல்ல இதுவே இதுவே யோபுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். யோபுடைய மனைவிக்கு கர்த்தர் கண்களை திறக்கல, ஆனா யோபு கர்த்தர் கண்களை திறந்த உடனே யோபு சொல்றா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் ரோபோ சேகேனே. உன் கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபை, 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 say கிருபை, 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம். உன் கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபையால் நிலைநிற்கின்றோம். உன் கிருபையால் நிலைநிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை காப்பவரே. அசைவுற விட
உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். எந்த கல்லு ஆகாதென்று புறம்பே தள்ளப்பட்டதோ அது தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தரால் மாற்ற முடியும். ஒதுக்கப்பட்ட நிலைமையில, எதுக்குமே தகுதி இல்லாத நிலைமையில ஒருவேளை நம்ம காணப்படலாம். நம்முடைய ஆத்மா அப்படி போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அவ்வளோ நல்லவங்களா? அவ்வளோ நல்லவங்களா? இல்லை 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 இல்லை. அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா அவ்வளோ நல்லவரா? அவரு அவ்வளோ நல்லவரா தாவீது? அப்படின்னு பார்த்தா பைபிள்லாம் திருப்பி பார்த்தா தலைவர் பண்ண லேலைகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது படிக்கலாமா வேண்டாமா, மூடி வச்சிடலாமான் இருக்குது. அவ்வளோ நல்லவராக இருந்திருந்தார்னா இயேசு ஏன் அவருடைய சந்ததியில் பிறக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ளாக அநேக மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அவனுடைய இருதயம் எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி பார்த்தனால நான் எப்படி சொல்கிறேன், ஆபிரகாமின் விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால், தாவீதின் துதி நமக்குள்ளாக இருக்கும் என்றால், இயேசு என்ற வார்த்தை இன்றைக்கு எனக்கிலிருந்து புறப்பட்டு அது ஒரு நதியாய் கடந்து போய் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, நான் சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. ஒருவேளை வறண்ட இடத்துல உங்களை நடக்க வச்சா நீங்க நடந்து போன பாதை எல்லாம் அப்படியே செழிப்பா மாறிடும். காரணம், நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படி சொல்லுவேன், நான் ஒரு டம்மி பீஸுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்னை அழைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை முன்குறித்தவர் ஒருத்தர் இருக்கிறார். தாயின் கருவிலே உருவாக முன்பதாக நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்மை அப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆமென். இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம், பாயும் இடமெல்லாம், சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, என் விருப்பமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, ஆமா அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, அம்மா இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை பிரிக்கும் காலம்,
கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய், இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மாடி 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 சங்கீதனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். உம்மிலே மகிழ்ந்திடுவேன், உம்மிலே மகிழ்ந்திடுவேன். ஆரோனின் ரோஜானிலே சியோனின் பெரியவரே, சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். உம்மிலே மகிழ்ந்திடுவேன், உம்மிலே மகிழ்ந்திடுவேன், உம்மிலே மகிழ்ந்திடுவேன், உம்மிலே மகிழ்ந்திடுவேன். நான் ஏன் பேசுறேன்னா, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிங்கன்னா நீங்களும் பேசுங்க. சண்டே மட்டும் வந்து பேசுறது இல்லை, வாரத்தில் 6 நாளும் என்னென்னமோ பேசுறது. சண்டே மட்டும் வந்து சொத்துறேன் மாலை லூயா அப்படின்னு அந்த பேச்சு இல்லை. வாரத்தில் 6 நாளும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? டே டு டே லைஃப், அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க, ப்ராப்ளம் வருது, கடன் வருது, என்னங்க போச்சு. எப்பேற்பட்ட பேச்சு இது! எதனா ஒன்று நடந்து அவள்தான் அவுட்டு. நீ சில மனிதர்கள் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்களேன், அந்த பேச்சு நம்மளை காலி பண்ணுது. ஒரு அபிஷேகம் பெற்றவன் உலகத்தில் சுற்றி பேசுகிற பேச்சை காது உள்ள வாங்கவே கூடாது. இல்லையே சொல்கிறீங்களா? சிலர் சொல்கிறாங்க, ஏய் உன்னால் முடியாது, உன்னால் படிக்க முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் ஊழியம் செய்ய முடியாது. சில பேச்சு இருக்குது பாரு, சில ஆண்டவர் அறியாத பேச்செல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாது. சில ஏடாகூடமான பேச்செல்லாம் காதோடு போயிடணும். சொல்லுங்கள், காதோடு போயிடணும். செவுறு ஒன்று கட்டிக்கணும் இங்கே. அல்லேலூயா. ஏன்னா பேச்சு ரொம்ப மோசமான பேச்சு. சிலர் வளராததுக்கு காரணமே சில பேர் பேசின பேச்சு தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பேச்செல்லாம் தூக்கி போடு. அவங்க உன்னை குறித்து என்ன பேசுறான்னு முக்கியம் இல்லை, கர்த்தர் உங்களை குறித்து என்ன பேசுறாரு முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? எந்த கூட்டம் உன்னை ஒதுக்கினதோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த கூட்டம் உன்னை தள்ளினதோ, எந்த கூட்டம் உன் அழிவை காண காத்து கொண்டிருந்ததோ, அதே கூட்டத்துக்கு முன்பதாக கர்த்தர் உன் தலை உயர்த்துகிற நாட்களை கர்த்தர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆமென். அதே கூட்டத்துக்கு முன்பதாக கர்த்தர் உன் நாட்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உயர்வை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவராலும் அதை தடுக்க முடியாது. நம்புறீங்களா? துதிகளிலே நீ பயப்படத்தக்கவரே, யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே, யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. மலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. மலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. பெரியவர் எனக்குள் இருப்பதனால் பெரிய காரியங்கள் செய்திடுவார். பெரியவர் எனக்குள் இருப்பதனால் பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்திடுவார். எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்திடுவார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்திடுவார்.
உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீரைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீரைத்தையும் துருத்தியில் வைத்தவரே.